கலாட்டா. Hey guys, welcome to Adav and Dia Chef Galatas. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் தந்துக்கிறேன். ஒரு பேன் கொடுத்தாங்க, அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு என்னதுக்கா ஏதோ தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனு, அப்புறம் ஒரு குண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 தட்டு, இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் 7 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெரிய ஃபோர்க்கு, பெரிய ஸ்பூனு, பெரிய நைஃபு. இது நம்ம இங்கே தரையை வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் 4 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அது இங்கே மாட்டுற மாதிரி ஒரு குட்டி எண்ணெய் ஸ்பூன் மாதிரி. அதுக்கப்புறம் தோசை திருப்புறது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபோர்க்கு, ஒரு குட்டி நைஃபு. அதுக்கப்புறம் இங்கே இது வாஷ் பேஷன் மாதிரி. இதில் நம்ம எல்லாம் என்ன வேணால் கழுவியும் வச்சுக்கலாம். கழுவி வைக்கிறதுக்கு இங்கே டிக்கு. அதுக்கப்புறம் 2 இது டொமேட்டோ சாஸ் பாட்டில். அதுக்கப்புறம் இது ஃப்ரூட்டுன்னு போட்டிருக்கு, என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இது ஒரு கேரட். அதுக்கப்புறம் இது ஒரு கேபேஜ். அப்போ கேபேஜ்க்கு தமிழ் என்ன? முட்டைக்கோஸ். திங்ஸு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே சாஸ் வைக்கிறதுக்கும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வச்சுருக்குன்னு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தட்டு வைக்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் சூட்கேஸ்னு சொல்லுவோம். நாங்கள் சூட்கேஸ்ன்னு சொல்லுவோம். லூசுத்தனமாக பண்ணாதீங்களே. வெயிட் பண்ணுங்கள், இது எடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ காலையில் ஆயிடுச்சா, இப்போ காலைல ஒரு இமேஜின் செஞ்சு எனக்கு கொடு. அந்த குட்டி தம்பி இருப்பான்ல, அவனை கொண்டு வச்சு அவனை படுக்க வச்சு அவனுக்கு அம்மா பால் கொடுக்கலாம். இது எனக்கு வேணும்ல. எனக்கு பால் இப்போ திரும்ப எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காலங்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாலுக்கு யாருக்கு என்னென்ன பால் கொதிக்குது. இது ஆன் பண்ணிக்கலாம். கொதிக்குது, சுண்டி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் குழந்தை. அதுக்கப்புறம் அப்போ நானும் அப்பாவும் கலந்தேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸை கீழே வச்சுக்கிட்டு இது சாஸு ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் நான் என்ன வேணால் வச்சுக்குவோம். இது தான் சர்க்கரை, அது பால், காப்பித்தூள். அதுக்கப்புறம் இது சர்க்கரை, இது காப்பித்தூள் போட்டாச்சு. இப்போ பால் ரொம்ப சூடாக இருக்குது, ஊற்றிக்கலாம். அப்புறம் பாம்பு வேற மாதிரி சத்தம் கேட்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டு 2 in 1. இதில் நம்ம சாப்பாடு செஞ்சு கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது சாசராகவும் கப்புக்கு வச்சுக்கலாம். ஆனால் அட்டையில் சாசரை தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், எங்களுக்கு கொடுத்துருந்தது செட்டி குடி 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 டி டி டி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இங்கே வா. ஐயோ, எனக்கு டீ கஷ்டப்பட்டு போட்டு ஊற்றிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வச்சு அதுக்கு மேலே விளக்கிடணும். நவுரு அவ்வளோதான். இப்போ டீ குடிச்சதெல்லாம் விளக்கணும். விளக்கிட்டு கவுத்து போடுவாங்க குருசி, அப்படி மேலே வைக்க மாட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு நுர போட்டு இருக்கல. அப்படியா? நுர இங்கேருந்து இருக்கு. அவ்வளோதான். இப்போ எனக்கு கழுவணும். கவுத்து வை. இதுவே 5 நிமிஷம் வந்துச்சு. அதுக்கு யூடியூப்லேயே போடலாம் மாட்டேங்க. போட்டால் அப்படியே 10 லைக் ஆச்சு வராது. வரும். யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருவோம். அப்படின்னா ஆரம்பிக்கலாம். அப்போ நான் சொன்னேன் கிச்சன் கலாட்டா. இல்லை ஆள்
கிச்சன் கலாட்டா. கிச்சன் சேஃப் விஜயா படம் கேட்போம். விஜயா படம் சித்தின்னு கேட்டு போடுவோம். அப்பா இது விஜயப்பா வர வரைக்கும் அவ்வளோதான். இப்போ டீ வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து பாத்திரத்தை எல்லாமே கழுவியாச்சு. இப்போ எல்லாம் அதோட பேஸுக்கு அசம்பிள் பண்ணிடலாம். பிளேட் அசம்பிள் பண்ணுங்க. நான் முட்டை யாரத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. முட்டை அது அப்புறம் மதியானத்துக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு தொட்டு வச்சுக்கலாம். ஐயோ அது வந்துச்சு. இதுலேருந்து நீ மக்களுக்கு சொல்ல விரும்பும் கருத்து என்ன? என்னன்னா யூடியூப் சேனல் பண்ணினா நம்ம வீட்டு மக்களை தானே போறேன்னு சொன்னேன். ஆமாம், நான் அதுக்கு அப்போ அது கடைசியாக தான் நான் இன்னும் செஞ்சு முடிக்கல. இன்னும் முடிக்கல. எல்லா இதுவும் செஞ்சுட்டாதான் கருத்து சொல்லுவாங்க. மணி 6 நிமிஷம் ஆச்சு. இது வாட்ஸ்அப்லேயே உட்காருமான்னு தெரில, வேறு அவ்வளோ லோடு ஆகுமான்னு தெரில. நெக்ஸ்ட்டு மதியானம் லஞ்சுக்கு அடா பாவி, நைட்டு வரைக்கும் சாப்பாடு செய்வீங்களோ? ஆமாம் இன்னொரு தடவை டீ போடுவேன். ஆனால் வேணாம், நீ ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு காய்கறி ஆல்ரெடி 6 நிமிஷம் தாண்டி போயிட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ வந்து காய் பொரியல் செய்ய போகிறோம். கேரட் பொரியல். கேரட் பொரியல் முட்டை அது கரெக்டாக ஆகாது, சும்மா தான். சோறு இல்லையா விஜயப்பா ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்கு. சாமி அது போயிடுச்சு, அழிச்சது ஒரு வேலை. கேரட் வந்து பொடி பொடியாக நடிக்காச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். அப்போ சோறு இல்லையா? கோஸ் தானே இது. ஆ, கோஸ் கோஸ் முட்டைக்கோசு ஒண்ணுதான். முட்டைக்கோசம் ஒன்று தானா? முட்டைக்கோஸ் சொன்னா என்னது சொல்லு. முட்டைக்கோசு ஒண்ணுதான். ஏன் ஒன்று? ஆமா ரெண்டு விளையாடுறதுக்கு வச்சுக்கணும். இல்லை நீ சொல்லு. பேத்துக்குமே முட்டை நடுக்கல. வெரி குட். என்ன மாதிரி நீ யோசிக்கிற? அவ்வளோதான். இது குட்டி குட்டியாக நடிக்க கீழே ஆரம்பிச்சு கழுவு. இது வேற அங்கே கிடக்குது. இது எப்படி மொட்டை வச்சாலும் இது இருந்துச்சு. நீ மொட்டை உடச்சி போடுறதுக்கு என்ன பண்ணுங்க? இது ஓ, முட்டைக்கோசை வச்சு உடச்சி முட்டையை வர வச்சு ஆம்லேட் ஆக்கிறீங்களா? அவ்வளோதான். இது வேணாம். இதுக்கு இப்போ தட்டு வேலை இல்லை. நீங்கள் பழைய கிச்சன் செட்டில் இருக்கிற தட்டெலாம் எடுத்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அது சோறு வரக்கலையே. அது சோறுக்கு இதான் சோறு. இதே எல்லாமே குள் 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 குளு குளு இன்னும் வெள்ளை வெள்ளையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம், சும்மா கச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வேணாம். இப்போ கேமை முடிங்க சீக்கிரம். மணி 8 நிமிஷம் ஆகும். 7 சோறு ஆயிடுச்சு. இது வந்து குக்கரில் மூடி இவ்வளோ நேரம் எல்லோரும் பார்ப்பாங்களான்னு தெரியல. கவி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தானே பார்க்கப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஃபினிஷ்டா? அவ்வளோதான். லஞ்ச் ஃபீடிஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அம்மா சாயந்தரம் லஞ்ச் தாங்கம்மா. ஓகே சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் சொல்ல கருத்து என்ன? நைட் டின்னர் ஆக்கணும். நைட் வரை இருக்கா? முடிக்கலையா என்ன? குழந்தைங்க டே 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் தின்னு தோணு. கதையை முடிவு தியாஸ்ரீ வேறு ஆரம்பித்தா அவையெல்லாம் விட்டுவான்னு தெரில. ஆம்லெட் அவ்வளோதான். கழுவணும். ஏன் இது கழுவிக்கு? நீ இதோட கதையை சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் மீதி கதையை வந்து அப்புறமேட்டு ஆரம்பிச்சிடலாம். நான் வேற செய்வேன். அப்புறம் கடைக்கு வரைய போகணும். அப்போ இந்த வீடியோ வந்து லஞ்சோட முடிச்சிடு. அடுத்த வீடியோ வந்து நைட் டின்னர் வீடியோ போட்டு டின்னர் வீடியோ கிடையாது. நெக்ஸ்ட் நைட் டின்னர் நாரு. ஓகே ஏதாச்சும் நீங்கள் கன்க்ளூஷன் சொல்கிறீங்களா? வெயிட் பண்ணி நான் டின்னர் மட்டும் ஆகிட்டேன். அண்ணா நான் நைட் டின்னர் பண்றேன். அது சும்மா வளர்க்குறதாங்க. நான் டக்கு டக்குன்னு அவன் பண்ணுறேன். நைட் டின்னர் நான் பண்றேன். நான் பண்ணிடுறேன்டா. நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி பட்டு. அதான் பாதிலேருந்து இது பண்ணுறேன். இது வேற பட்டு இறக்கட்டே. இந்த ஃபோர்க். அம்மா இந்த ஃபோர்க். அம்மா இது வேற கண்டிச்சு. எங்கே வைக்கிறதுனே தெரியலங்க. சரி நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணிடலாமே இந்த வீடியோவா? இது வேற எங்கே வைக்கிறேன்? லாஸ்ட் 50 செகண்ட்ஸ். 9 நிமிடங்கள் தாண்டி விட்டது. ஆனால் லஞ்சா டின்னர் பார்க்கலாம். நன்றி வணக்கம் அது மாதிரி சொல்ல மாட்டியா? கன்க்ளூஷன் டின்னர் மட்டும் டக்கு டக்குன்னு ஆக்கிடுறேன். ஒன்று வேணாம். நீ முடிய போகிறேன். தோசை தான். 15 நிமிஷம் தாண்டி போயிட மாட்டேங்கிறா. இந்த தோசை மாவு. ஏன் தோசை மாவு ஒன்றுமே இல்லை. எம்மா 2 தோசை ஊத்தி கொடுமா. தோசை வெந்துருச்சு. அது தட்டா இது ஆம்லேட்டா வேண்டாம். ஏன்னா தோசை நான் ஆம்லேட் தோசைன்றேன். அது முட்டை தோசை. முட்டை தோசை தான் வேணாம். சரி இந்த ஷேப்புக்கு தோசை. ஒரு தோசை கொடுமா. ஸ்டார் தோசை. இம்மா சாம்பார் ஊத்திட்டாமா. சாம்பார்
சாம்பாரே வைக்கிறேன். குஸ் ஒன்றுமே புரியல. இது என்னது பண்ண மாவு சொன்ன மாட்டேங்குது அது இல்லை. நான் இதில் இதுக்குள்ளே தான் மாவு. எச்சி ஏய் நீ மட்டும் திங்கிறேன். இந்த முட்டை எச்சி துப்பிட்டு சாப்பிட்ருவீங்களா? இந்த சாம்பார் அதான் நீ கழுவு போகிற லாஸ்ட் இல்லை ஐயோ லாஸ்ட் 1 minute சொல்லு. அப்புறம் அதுக்குள்ள முடிச்சுவேன். லாஸ்ட் 1 minute. மோர் இன் தி கிரவுண்ட். இந்த இரண்டா ஏதோ வாயில வருது. தோசை ஆகி இருக்கிறேன். ஆம்லெட் வரை கழுவி வச்சுக்க வேண்டியது. கழுவவே இல்லை. இத்துடன் அதுகிருஷ் அண்ட் தியாசி கலாட்டாஸ் கிச்சன் கலாட்டாஸ் முடிவருகிறது. இதோட கருத்து என்னவென்றால் நல்லாவே இல்லை வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், நல்லாதுக்கு வாங்குவேன்.